தென்கிழக்கு ஆசியாவையே ஆண்டு தன் விரலசவில் வைத்து ஆட்சி செய்த படையாட்சி வம்சத்தவர். கங்கையை வென்று கங்கை கொண்டான் என்று புகழப்பட்டு சோழத்தின் புதிய தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரம் என்று உருவாக்கிய வன்னிய வேந்தர். 60,000 யானைகளை கொண்ட யானை படையையும் 1,00,000 காலாட்படை வீரர்களை கொண்ட ஒரு மாபெரும் யுத்த சேனையையும் கட்டியாண்ட, இலங்கையையே தன் குடைக்கு கீழ் ஆட்சி செய்த வன்னிய மாமன்னர் பெருங்கொள்ளி ராஜேந்திர சோழன். தென்கிழக்கு ஆசியாவையே ஆண்டு தன் விரலசவில் வைத்து ஆட்சி செய்த படையாட்சி வம்சத்தவர். கங்கையை வென்று கங்கை கொண்டான் என்று புகழப்பட்டு சோழத்தின் புதிய தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரம் என்று உருவாக்கிய வன்னிய வேந்தர். 60,000 யானைகளை கொண்ட யானை படையையும் 1,00,000 காலாட்படை வீரர்களை கொண்ட ஒரு மாபெரும் யுத்த சேனையையும் கட்டியாண்ட, இலங்கையையே தன் குடைக்கு கீழ் ஆட்சி